كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون ومثل كلمة خبيثة كشجرة خبيثة اجتثت من فوق الأرض ما لها من قرار. கலிமா தையிபாவிற்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான உதாரணம் கூறுகிறான் என்பது உமக்கு தெரியாதா? இக்கலிமா ஒரு உயர்தரமான மரத்துக்கு ஒப்பானது. அதனுடைய வேர் பூமியினுள் உறுதியாக பதிந்து கிளைகள் வானலாவியவையாக இருக்கின்றன. அது அவனுடைய கட்டளைப்படி அதற்குரிய காலத்தில் கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுதாரணங்களை கூறுகிறான். இன்னும் தீய கலிமாவுக்கு, அதாவது குஃப்ருடைய கலிமாவுக்கு உதாரணமாக பூமியின் மேல் பாகத்திலிருந்து வேர்கள் பிடுங்கப்பட்டு அதற்கு பூமியில் உறுதியான தன்மை இல்லாத ஒரு கெட்ட மரத்தை போன்றதாகும் என்று கூறுகிறான். கலிமா தையிபா என்பது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதனுடைய வேர் முஃமினுடைய சொல்லில் இருக்கிறது. அதனுடைய கிளைகள் வானத்தில் இருக்கின்றன. அதன் காரணமாக முஃமினுடைய அமல்கள் வானம் வரை சென்றடைகின்றன. தீய கலிமா என்பது ஷிர்க், இணை வைத்தலாகும். அந்த இணை வைத்தலுடன் எந்த அமலும் ஏற்கப்படுவதில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறியுள்ளார்கள். தாபீன்களைச் சேர்ந்த கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பதாவது, ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து, யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் தான தர்மங்கள் செய்து நன்மைகளில் முன்னேறி விடுகின்றார்கள் என்று கூறினார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் சாமான்களை மேலும் கீழுமாக எடுத்து வைத்து கொண்டிருந்தால் அவர் வானத்தை போய் அடைந்து விடுவாரா? வேர் பூமியிலும் கிளைகள் வானத்திலும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை உமக்கு அறிவித்து கொடுக்கட்டுமா? அது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று 10 தடவைகள் ஓதிக்கொள்வது. இதன் வேர் பூமியிலும் கிளைகள் வானத்திலும் இருக்கின்றன என்று கூறினார்கள்.